Hi friends, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரோப் புள்ளி சப்போர்ட் எப்படி மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதான் வந்துட்டு இன்புட். ஸோ இது வந்துட்டு ரோப் புள்ளியோட சப்போர்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு எப்படி மாடல் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம டெக்லா 2023 வெர்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்தியன் என்விரான்மெண்ட். ஓகே, கிரிட் ஸ்பேசிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கிரிட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 6000 பதிலாக நம்ம வருது ஒரு 2000 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் எலிவேஷன் லெவல் அப்படியே இருக்கும், கொடுத்துட்டு மாடிஃபை ஃபிட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் ஃபிட். இப்போ கிரிட் வியூஸ் கிரியேட் பண்ணிடலாம். கிரிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கிரியேட் வியூ அலாங் கிரிட் லைன்ஸ், ஜஸ்ட்டு கிரியேட். ஸோ இப்போ இன்புட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த பேஸ் பிளேட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ பேஸ் பிளேட்டோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 280 திக்னஸ் வந்துட்டு இங்கே மேலே இருக்குது. திக்னஸ் வந்து 15 mm. ஸோ இப்போ கவுண்டர் பிளேட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சைஸ் வந்துட்டு 280. அதுமாதிரி டைரக்ஷன் கொடுத்துட்டு 280 கீழே பிக் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டன், ரைட் கிளிக் மூவ். ஓகே, ஸோ சென்டரில் வர மாதிரி இதை மூவ் பண்ணிட்டேன். இந்த பிளேட்டை டபுள் கிளிக் பண்ணிட்டு திக்னஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க, நம்ம 15 மாற்றிடலாம். திக்னஸ் வந்துட்டு 15 கொடுத்துட்டு மாடிஃபை. ஓகே, இப்போ நம்ம வந்து பேஸ் பிளேட் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஹோல்ஸ் போட்டுடலாம். ஹோல்ஸ் பிச் பார்த்தோம் அப்படின்னா 220. ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவல் தான். எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 30. ஹோல் டயா 27. இப்போ போல்ட்டை பிக் பண்ணிவிட்டு மெயின் பார்ட், செகண்டரி பார்ட் இல்லை, மிடில் மோஸ்ட் பட்டன், தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து 30. எட்ஜ் டிஸ்டன்ஸ் 30 விட்டு மாடிஃபை அண்ட் 220 in x direction. கேஜ் வந்துட்டு 220 கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ ஹோல் டயா வந்து 27. ஸோ 24 M24 சூஸ் பண்ணிட்டு டாலரன்ஸ் வந்துட்டு 3 mm கொடுத்துடலாம். டாலரன்ஸ் 3 mm கொடுத்துட்டு மாடிஃபை. இப்போ நம்ம போல்ட்டு தேவையில்லை, ஹோல்ஸ் மட்டும் நமக்கு. ஸோ இந்த ஹோல் ஸ்பேஸிங்கை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எடிட், மெஷர், போல்ட் ஸ்பேஸிங். ஃபஸ்ட்டு ஹோலை செலக்ட் பண்ணிட்டு தென் பிளேட். ஓகே, நமக்கு கரெக்டாக இருக்குது. ரைட், நெக்ஸ்ட்டு இந்த கர்வ்ட் பிளேட் வந்துட்டு கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த ஆர்க்குக்கு டேஞ்சண்ட்டாக இந்த லைன் வந்து கனெக்ட் ஆகணும். ஓகேங்களா, அதோட ரேடியஸ் வந்துட்டு 85 ரேடியஸுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு டேஞ்சன்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ நமக்கு வேணும்.
கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வியூ லிஸ்ட் இருக்கும். வியூ லிஸ்ட்டில் கிரிட் 2 எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ. டபுள் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட். ஓகே ரைட். ஸோ இந்த பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த எட்ஜிலேருந்து 6 mm. ஓகே, ஸோ நம்ம 2 எட்ஜிலேருந்து 6 mm 6 mm மெஷர் பண்ணிக்கலாம். எடிட் பாயிண்ட்ஸ் அட் எனி பொசிஷன். ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிட்டு இந்த பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு டைரக்ஷன் 6 mm. ஸோ அதே மாதிரி இந்த சைடு 6 mm. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே 20 mmக்கு எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும். 20 mm. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் parallel of 2 points 20. அப்ளை. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட். ஸோ இந்த பாட்டம்ல இருந்து இந்த ஆர்க்கோட சென்டர், இந்த சர்க்கிளோட சென்டர் எவ்வளோ இருக்குன்னா 200. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் அட் எனி பொசிஷன். கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிட்டு இது ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் 200. ஸோ இது வந்துட்டு சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த சர்க்கிள் பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ் வந்து 85. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஜெக்ட் சர்க்கிள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தென் ரேடியஸ் வந்துட்டு 85. 85க்கு ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இங்கே வந்துட்டு எனக்கு டேஞ்சண்ட்டாக போகணும் இந்த லைன். ஸோ அந்த டேஞ்சன்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது பாயிண்ட்ஸில் டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு இப்போது ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா பிக் சென்டர் பாயிண்ட். இப்போ சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட், தென் பாயிண்ட் அலாங் த சர்க்கிள். ஸோ ரேடியஸை டிஃபைன் பண்ணுறோம். பாயிண்ட் அலாங் த சர்க்கிள், தென் லைனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் எனக்கு லைனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் டைரக்ஷன் இருக்கும். இப்போ பாயிண்ட் எனக்கு கிடைச்சிச்சு. சிமிலராக இந்த சைடும் எடுத்துக்கலாம். சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட், ரேடியஸ், லைனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கான்ட்ரோல் பிளேட்டை வந்து இதே ஷேப்புக்கே நம்ம மாடல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டீல் பிளேட், கான்ட்ரோல் பிளேட் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஜாமெண்ட்ரி அவுட்டரில் அப்படியே நம்ம பிக் பண்ணிடலாம். மிடில் மோஸ்ட் பட்டன். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னரை, ஸோ இதை ஆர்க் பாயிண்ட்டாக கொடுக்கணும். ஆர்க் பாயிண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டு கனெக்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு செமியாக கிடைச்சிடும். டபுள் கிளிக், இங்கே வந்துட்டு ஆர்க் பாயிண்ட் கொடுத்துட்டு மாடிஃபை. ஓகே, ஸோ இந்த ஷேப்புக்கு நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதோட திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 mm. ஸோ இங்கே செக்ஷன் வியூவில் இருக்குது. இதோட செக்ஷன் வியூ தான் இந்த இது. திக்னஸ் வந்துட்டு 12 mm. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு 12 mm மாற்றிடலாம். 12 மாடிஃபை. ஸோ இதான் ஃப்ரண்ட் வியூ. இப்போ பிளான் பார்க்கலாம். விண்டோஸ் 3D வியூ. ஸோ நமக்கு இப்படி இருக்கு. ஓகே, இதோட செக்ஷன் வியூ நம்ம இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக்ஷன் வியூ எடுத்துடலாம். ஸோ இந்த வியூ எடுக்கிறதுக்கு நியூ வியூ யூசிங் 2 பாயிண்ட். ஸோ செக்ஷன் வந்துட்டு நம்ம இந்த 2 பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணிவிட்டு செக்ஷன் வியூ கிரியேட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் P. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட செக்ஷன். ஓகே,
நான் கிரிட் 2ல் போட்டனால இந்த பிளேட் வந்து மிடில் இருக்குது. ஓகே, ஸோ ஆஸ் பர் இன்புட் இந்த டைமென்ஷன் வச்சு நம்ம அதை மூவ் பண்ணலாம். ஸோ இதோட கேப் வந்து 122. அப்போ மிடில் இருந்து 61. ஸோ நம்ம மிடில் இருந்து 61க்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். எடிட் பாயிண்ட்ஸ் அட் எனி பொசிஷன், கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிட்டு இங்கிருந்து டைரக்ஷன் 61. ஓகே, இந்த பிளேட்டை நம்ம வந்து இங்கே மூவ் பண்ணணும். ஸோ பிளேட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் மூவ். ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு இங்கே இருக்கும். ஓகே, ஸோ மீதி வந்துட்டு 60 இந்த ஸ்டிஃப்னர் வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் வியூ போயிடலாம். ஸோ இதான் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ. ஸோ இப்போ இந்த சர்க்குலர் பிளேட் நம்ம பண்ணோம். அதோட டயா பார்த்தீங்கன்னா 160. இப்போ ரேடியஸ் வந்துட்டு 80. ஸோ 80க்கு நம்ம ஒரு சர்க்குலர் பிளேட் போடலாம். ஸோ எடிட் பாயிண்ட்ஸில் அட் எனி பொசிஷன், சென்டர் பாயிண்ட்ல இருந்து டைரக்ஷன் 80. 80க்கு ஒரு பாயிண்ட். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இதை காப்பி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒர்க் பிளேன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒர்க் பிளேன் வந்துட்டு parallel to வியூ பிளேன். ஸோ இதை வச்சிடலாம். இதை வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் காப்பி ஸ்பெஷல் ரொட்டேட். ஸோ டிகிரி வந்துட்டு 90 டிகிரி. நம்பர் ஆஃப் காப்பி வந்து 3 காப்பீஸ். ஏன்னா இது அரௌண்ட் Z ஆக்சிஸ் தான் வந்துட்டு ரொட்டேட் ஆகும். அதனால் ஒர்க் பிளேன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஆரிஜின் ஆஃப் ரொட்டேஷன் வந்துட்டு இந்த பாயிண்ட்டு, ஜஸ்ட்டு காப்பி. ஓகே, இப்போ பிளேட் கவுண்டர் பிளேட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்டு, ஃபோர்த்து அண்டு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்துட்டு ஆர் பாயிண்ட். ஓகே, இப்போ நமக்கு சர்க்குலர் பிளேட் கிடச்சிருச்சு. 3D பார்க்கலாம். இப்போ செக்ஷன் வியூ எடுத்துக்கலாம். செக்ஷன் வியூ எடுத்துட்டு இந்த பிளேட்டோட திக்னஸ் 28 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம 28 திக்னஸ் மாற்றிக்கலாம். 28 கொடுத்துட்டு மாடிஃபை. இதை மூவ் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். ஓகே, ரைட். ஸோ இங்கே வந்துட்டு சாஃப்ட் வந்து வரும். ஸோ இந்த ரெண்டு பிளேட்டையும் நம்ம வந்து சாஃப்ட் வந்துட்டு ஓப்பனிங் கொடுக்கணும். இந்த ஹோல் கொடுக்கணும். இந்த ஹோல் டயா வந்துட்டு 70. ஓகே, இப்போ 70க்கு நம்ம ஒரு ராடு போட்டு அதை பார்ட் கட் பண்ணிடலாம். ஸோ பீம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இது பாஸ் த்ரூ ஆகிற மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ டபுள் கிளிக் ராட் 70 கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ எடிட் பார்ட் கட், இந்த ரெண்டு பார்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ராடை செலக்ட் பண்ணிடலாம். இந்த ராடு தேவையில்லை. ராடை செலக்ட் பண்ணிட்டு delete. இப்போ 3Dயில் பார்க்கலாம். 3D ஒர்க் லைன் சேஞ்ச் பண்ணிடலாம். வியூ ஒர்க் பிளேன் parallel to XY சேஞ்ச் கொடுத்தோம்னா இது டிஃபால்ட் பொசிஷனுக்கு போயிடும். ஆக்சுவலி இது மிடில் இருக்கணும். இப்போ ஃப்ரண்ட் வச்சுக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு மிடில். க்ளோஸ்.
ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கு. ரைட், இப்போ ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் வந்து நம்ம போடணும். ஸோ இந்த 2 பிளேனையும் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அது வந்து M16, அதோட டைமென்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம், தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம். பாயிண்ட்ஸை மட்டும் செலெக்ஷனில் வச்சுட்டு delete. delete. ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸில் வந்து 30 டிகிரிக்கு எனக்கு இங்கே ஒரு லைன் வேணும். அதே மாதிரியே இங்கே 90 டிகிரிக்கு ஒரு லைன். ஸோ அப்போ 30, இது வந்துட்டு 60 வந்துடும். தென் அதர் போர்ஷன் இது வந்து 30. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த 30க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸில் வந்து 30 டிகிரிக்கு ஒரு லைன். ஸோ அதான் வந்துட்டு நம்ம 45 டைமென்ஷன்ஸ்க்கு ஆஃப்செட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட் வச்சிடலாம், அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஓகே, ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் இருக்கட்டும், மற்ற பாயிண்ட்லாம் டெலிட் பண்ணிடலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டுடலாம். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸில் அலாங் ஆர்க் யூஸிங் சென்டர் அண்ட் ஆர்க் பாயிண்ட். ஸோ இது வந்துட்டு 30 டிகிரி. அப்ளை, ஓகே. ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட். இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், இப்போ 30 டிகிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டாச்சு. இந்த லைனை வந்துட்டு 45 டைமென்ஷன்ஸ்க்கு மேலே ஆஃப்செட் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஜெக்ட், காப்பி வித் ஆஃப்செட், டைமென்ஷன் வந்துட்டு 45. ஓகே, ஸோ இந்த லைன் வந்துட்டு 45க்கு ஆஃப்செட். ஓகே, ரைட். ஸோ சிமிலராக இங்கே வந்து ஒரு 30 டிகிரிக்கு நம்ம ஒரு லைன் எடுக்கணும். அந்த லைனோட டைமென்ஷன்ஸ் வந்து இங்கே 50, இங்கே 50க்கு ஆஃப்செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லைன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். அலாங் ஆர்க் யூஸிங் சென்டர் பாயிண்ட். ஸோ அப்ளை, ஓகே. ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இதுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ரைட், ஸோ இந்த லைனை 50க்கு ஆஃப்செட் பண்ணணும். காப்பி வித் ஆஃப்செட் 50. ஸோ இது வந்து 50, இது வந்து 50. ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 லைனும் இன்டர்செக்டடா. ஸோ இந்த பாயிண்டில் தான், இந்த லொக்கேஷனில் தான் நமக்கு வந்துட்டு ஹோல் வரப்போகுது. ஓகே, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இதோட ஃபேஸோட வியூ நமக்கு வந்து வேணும். ஸோ அதனால் நியூ வியூ ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். வியூ, நியூ வியூ, ஆன் பிளேன். ஸோ இந்த பிளேனில் எனக்கு ஒரு வியூ. ஓகே, ஸோ இதோட டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளேல பாயிண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டீல் போல்ட்டிங், இது மெயின் பார்ட், செகண்டரி பார்ட், மிடில் மோஸ்ட் பட்டன். ஸோ ஹோல் வந்து ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் ஸ்னாப்பிங் வந்து ரெண்டையும் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு போல்ட்டிங், மெயின் பார்ட், செகண்டரி பார்ட், மிடில் மோஸ்ட் பட்டன். ஸோ போல்ட்டோட ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே, செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இங்கே. ஸோ நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த வேல்யூ இருக்குது, அதனால் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு
ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அரே ஆகணும்னா 100. ஸோ இங்கே வந்து 100 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ இது வந்து M16 என்ன கொடுத்துருக்காங்க, M16 கொடுத்துருக்காங்க. ஸோ M16 2 mm டாலரன்ஸ் மாடிஃபை. இப்போ ஹோல்ஸ் மட்டும் இருக்கனால போல்ட் நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ 3Dல பார்ப்போம். ரைட், கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கட்ஸ் நமக்கு தெரிய வேணாம்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளேல கட்ஸ் அண்ட் ஆட் மெட்டீரியல் இதை அன்டிக் பண்ணிவிட்டு மாடிஃபை அப்ளை ஓகே. இப்போ ஒர்க் லைனை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். parallel to XY plane change பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டிஃப்னரை வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஃப்ரண்ட்டு செக்ஷன் வியூ எடுத்துக்கலாம். Ctrl+P. ஸோ இதுலேயும் கட்ஸை வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கிளாஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டிஃப்னர் பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்ஜில் இருந்து 60 தென் 20 அப்புறம் இந்த எட்ஜை கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து ஒரு ஸ்டிஃப்னர் பிளேட். ஸோ அதோட திக்னஸ் வந்துட்டு 8 mm இங்கே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட செக்ஷன் தான் இது. ஸோ 8 mm ஸ்டிஃப்னர் பிளேட். ஸோ ஸ்டீல் பிளேட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டு 60, தேர்ட் பாயிண்ட் இந்த எட்ஜு தென் இந்த எட்ஜு மிடில் மோஸ்ட். ஸோ இங்கே வந்து ஒரு 20க்கு ஒரு இது வரணும். ஸோ பிளேட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து டைரக்ஷன் 60, தென் அப்புறம் இங்கேருந்து 20க்கு ஒரு பாயிண்ட்டு, தென் அப்புறம் இந்த எட்ஜஸ் கொடுத்துட்டு மிடில் மோஸ்ட். ஸோ இது வந்துட்டு ஸ்டிஃப்னர். ஓகே, ஸோ கார்னரில் வந்துட்டு இதில் நாச் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 10 into 45. அப்போது நாச் வந்துட்டு 10 into 10. ஸோ எக்ஸில் 10 ஒயில் 10. ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஹேண்டிலையும் செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு Alt Enter. ஸோ இதில் வந்துட்டு லைன் கட் பண்ண போகிறோம். எக்ஸில் 10, ஒயில் வந்துட்டு 10. இப்போ 3D. ஓகே, ஸோ இப்போ வெல்டிங் create weld between the parts. ஸோ மெயின் பார்ட் இது செகண்டரி பார்ட். சிமிலராக இது மெயின் பார்ட் இது செகண்டரி பார்ட். அதே மாதிரி இது மெயின் பார்ட் இது செகண்டரி. ஓகே, இது அப்படியே நம்ம அந்த பக்கம் மிரர் பண்ணிடலாம். ஸோ செக்ஷன் வியூ இந்த 3 பார்ட்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் காப்பி ஸ்பெஷல் மிரர். ஸோ மிரர் பண்ணும்போது XY பிளேன் நமக்கு பேரலாக இருக்கணும், இங்கே இல்லை. அதனால் வியூ ஒர்க் பிளேன் parallel to வியூ பிளேன். ஜஸ்ட்டு வியூ செலக்ட் பண்ணிவிட்டு 3 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் காப்பி ஸ்பெஷல் மிரர். ஸோ இதுதான் என்னோட மிரர் லைன். மிரர் லைன் டிஃபைன் பண்ணிவிட்டு காப்பி. ஸோ இந்த ரெண்டோட கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா should be 122. ஸோ இதுதான் அந்த கிளியரன்ஸ்.
ஒர்க் லைன் வந்து ரீஸ்டோர் பண்ணிடலாம். சேஞ்ச். இதான் நம்ம ஃப்ரண்ட் வியூ. ஸோ கிரிட் 2. ஸோ இந்த பிளேட் வந்துட்டு மிடில் இல்லை. ஓகேங்களா? இந்த 2 பிளேட்டு செலக்ட் பண்ணிடலாம். Ctrl P. ப்ராப்பர்ட்டிஸில் டெப்த் வந்துட்டு மிடில் மாடிஃபை. இப்போ பிளான்லையும் செக் பண்ணிடலாம். Ctrl P. ஸோ இதான் வந்துட்டு நமக்கு வந்து இன்புட். ஓகே. ஸோ இந்த ரோக்குள்ளேயே எப்படி நம்ம வந்துட்டு as per இன்புட் மாடல் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஆல்.